Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் ஒரு வைஃபை ரவுட்டர்லேருந்து நெட்வொர்க் கேபிளை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணி எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்குமா இருந்தால் நம்ம டிரெக்டாக வந்து ரவுட்டர்லேருந்து வைஃபையை கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வைஃபை இல்லாத சமயத்தில் நெட்வொர்க் கேபிளில் கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம வந்து நெட்வொர்க் கேபிளை வந்து நம்ம பிசிக்கு கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கம்ப்யூட்டரில் வைஃபை இல்லாத சமயத்தில் நம்மளால் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கேபிள் தான் நெட்வொர்க் கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து உங்கள் ரவுட்டர்லேயே வந்திருக்கலாம், வந்திருந்தால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இருக்காட்டி நீங்கள் வந்து நெட்வொர்க் கேபிள் அப்படின்னு கேட்டு உங்களால் வந்து கடைகளில் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த ரவுட்டரில் இருந்து தான் நம்ம கம்ப்யூட்டரை வந்து நெட்வொர்க் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரவுட்டரில் பின் சைட் பார்ப்போமா இருந்துச்சுன்னா பின்பக்கமாக நெட்வொர்க் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டில் வந்து நெட்வொர்க் கேபிளில் ஒரு சைடை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் மற்ற சைடான ஒரு கேபிள் RJ45 போர்ட்டில் உள்ள கேபிளை வந்து நம்ம பிசியில் வந்து நெட்வொர்க் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளணும். நான் என்னுடைய லேப்டாப்பில் வந்து எப்படி நெட்வொர்க் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயும் வந்து நீங்கள் உங்கள் நெட்வொர்க் கேபிளை வந்து இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்படி நெட்வொர்க் கேபிளை வந்து சரியாக கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரை வந்து நெட்வொர்க் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். கூகுளில் வந்து VividTech அப்படின்றத வந்து நான் சர்ச் பண்ணுறேன். நோ ரிசல்ட், இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகலை. இந்த இடத்துல நெட்வொர்க் லோகோவை பார்ப்போமா இருந்துச்சுன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகியிருக்கு, நோ இன்டர்நெட் எக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வருது. அதோட எல்லோ சைன் ஒன்றும் காட்டுது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் எரர் காட்டும். ஸோ சம்டைம்ஸ் காட்டலாம், காட்டாமலும் இருக்கலாம். அப்படி காட்டுமா இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நெட்வொர்க் சைன், அதை வந்து நெட்வொர்க் லோகோ வந்து ரைட் கிளிக் பண்ணி Troubleshoot ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தெரியலைன்னா Troubleshoot ப்ராப்ளம்ஸுக்கு கொடுக்குமா இருந்தால் இது வந்து ஒட்டோவாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து டிடெக்ட் ஆகி சால்வ் ஆகிறது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். லுக்கிங் ஃபார் ப்ராப்ளம்ஸ் இன் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். நெட்வொர்க் ஸோ ப்ராப்ளம் ஃபவுண்ட், DHCP is not enabled for Ethernet. ஸோ ட்ரை these repairs as an administrator அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ், ஸோ அப்ளை டு ஃபிக்ஸ். இப்படி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஏற்படுற ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாப்பமாக இருந்தால் இந்த இடத்துல வந்து இருந்த அந்த எரர் மெசேஜ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் கனெக்ட் பண்ண முதல்லையே இப்படி ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் அந்த ப்ராப்ளமும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படியும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் ஐக்கனை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் த நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே சேஞ்ச் யுவர் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றதில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் தர அப்படின்ற மாதிரி காட்டியிருக்க ரெட் கலரில் காட்டியிருக்கிறது எல்லாத்தையுமே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து கனெக்டில் இருக்கிறது வந்து இந்த ஈத்தர்நெட் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் அடாப்டர் தான். ஸோ இந்த ஈத்தர்நெட் அடாப்டர் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ஷனில் இல்லாட்டி அதை வந்து திரும்ப கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல டிசபிள் அப்படின்னு இருக்கிறது பக்கத்தில் எனபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமாச்சுன்னா அதை எனபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து எனபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எனபிள் பண்ண அப்புறமும் ஒர்க் அவுட் ஆகாட்டி அந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு டிசபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ டிசபிள் ஆகிடுச்சு, ஏன்னா இப்போ இந்த வந்து வைஃபை வந்து காட்டுது. ஸோ டிசபிள் ஆகின அப்புறமா திரும்பவும் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் சம்டைம்ஸ் வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த லோகோ வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்மளால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து உங்கள் ரவுட்டர்லேருந்து டிரெக்டாக வந்து நெட்வொர்க் கேபிளை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளமை நீங்களே சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். தேங்க்யூ.